இன்றைக்கி மினி விலாக் லஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படியாச்சும் 100K ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணியே ஆகணும். ஸோ அன்றைக்கி வத்த குழம்பு, கோவக்காய் பொரியல், அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச வத்தல். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வத்தல் இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும். அந்த மாதிரி மத்தியானத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்க்கு வந்து ஒரு வாக்கிங் கிளம்பியாச்சு. இவங்கெல்லாம் ஹஜ் பண்ணக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் எப்போதும் வாக்கிங் போயிடுவேன். மார்னிங் போக ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ ஈவினிங் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இந்த மாவு அரைக்கிறது. அதனால தான் கொஞ்சம் வாக்கிங் அப்போ போக முடியல. ஸோ அன்றைக்கி வந்து இட்லி சுட்டுக்கலாம். என்றைக்குமே நான் வந்து காலையில் மாவு அரைச்சேன் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அந்த மாவு வந்து அப்படி இட்லி சுட்டுருவேன். ஸோ எப்போதும் போல் சட்னி பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கடையல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 5 தக்காளி, ஒரு 3 வெங்காயம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து விசில் கொடுத்துருங்க. ஒரு 5 to 6 விசில் ஆகட்டும். சைட் பை சைட் நான் வந்து இட்லிக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கடைசியில் பார்த்தா இட்லி பொடி இல்லை. இட்லி பொடி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சரி அப்படியே வேலையோட வேலையை அதையும் பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு இட்லி பொடியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இல்லையா? ஆனால் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த சட்னியும் இல்லாதப்போ இவங்க தான் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க. அதனால் அதுவுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சோம்ல, அது சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தாளிச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். பட் இட்லிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொலன்னு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக தெரியும். அதனால் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து இதையுமே நம்ம அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா LIK வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அந்த டே எங்களுக்கு அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டேக் கேர், பை.